மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெரிய புராணம் என்ற பாடலில் 3, 4, 5 பாடல்களை பற்றி பார்த்தோம். சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளில் எல்லாமே களையாகிய கரும்புகளானது காணப்படுகின்றன. அங்குள்ள சோலைகளில் எங்கும் மலர் அரும்புகளானது பூத்து காணப்படுகின்றன. திரும்பும் திசையெங்குமே கரிய குவளை மலர்களானது மலர்ந்து காணப்படுகின்றது. அங்குள்ள வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகளானது கிடைக்கின்றன. நீர்நிலையின் கரையெங்கும் இலைய அன்னங்களானது உழவுகின்றன. குளங்கள் எல்லாமே கடலை போன்று நீர்ப்பரப்பினை உடையனவாக காட்சியளிக்கின்றது. அதனால்தான் அந்நாடானது நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாக இருக்கின்றது. இத்தகைய வளங்களை உடைய சோழவள நாட்டிற்கு பிற நாடுகளானது ஈடாக இருக்காது. அதேபோன்று அன்னங்கள் விளையாடக்கூடிய அகலமான நீர்நிலைகளை உடைய குளங்களில் எருமைகளானது வீழ்ந்து மூழ்குகின்றன. அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாய்கின்றது. இந்த காட்சியானது ஒரு நிலையான வானத்தில் தோன்றி மறைகின்ற வானவில்லை போன்று இருக்கின்றதாம். தங்களுடைய வயல்களில் அறிந்து வைக்கப்பட்டிருக்கூடிய செந்நெற்கட்டுகளை அடுக்கி வைத்து ஒரு பெரிய போராக அவற்றினை குவித்து வைக்கின்றார்கள். அதேபோன்று அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பிடிக்கப்பட்ட பல வகையான மீன்களையும் ஒரு நீண்ட குன்றினை போல குவித்து வைக்கின்றார்கள். வளைந்த சங்குகளை என்ற முத்துகளையும் குன்றை போல உயர்த்தி கூட்டுகின்றனர். தேன் சொரிகின்ற மலர் தொகுதியையும் மலை போல குவித்து வைக்கின்றார்கள் அந்த சோழவள நாட்டில். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். அவற்றில் மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஐயத்தினை கூறி அதற்குரிய விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் பார்க்கக்கூடியது கடைசி 2 பாடல்களானது. இந்த பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது சோழவள நாட்டினுடைய இயற்கை காட்சிகள். எத்தகைய இயற்கை காட்சிகள் அங்கு மிகுதியாக தோன்றுகின்றன என்பதை பற்றியும், அந்நாட்டில் நிறைந்து காணப்படுகின்ற மரங்கள், என்னென்ன மரங்கள் எல்லாமே அந்நாடுகளில் நிறைந்திருக்கின்றது என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? நன்றி. மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் எண் 41 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது 6வது பாடலானது. சாலையின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காளிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச் சாரல் போல்வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காளிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச் சாரல் போல்வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே.
புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காளிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச் சாரல் போல் வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. சாலையின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காளிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச் சாரல் போல்வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. சாலையின் கற்றை துற்ற. சாளி சாளி என்பது அறிந்திருக்கக்கூடிய நெற்கட்டுகள். வயலில் அறிந்து வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த செந்நெல் கட்டுகளை என்ன செய்திருக்கின்றார்கள் என்று முந்தைய பாடத்தில் பார்த்தோம். ஒரு போராக அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். அப்படி அறிந்த அந்த செந்நெல் கட்டுகளினுடைய துற்ற தடவரை ஒரு பெரிய மலை போன்று குவித்து வைக்கப்பட்டிருக்கூடிய, வரை என்றால் மலை, எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே. வரை என்பது மலை. ஒரு பெரிய மலை போன்று குவித்து வைக்கப்பட்டிருக்கூடிய அறிந்த அந்த செந்நெல் கட்டுகளை முகடு சாய்த்து அதனை மேலிருந்து கீழே சாய்த்து தள்ளுகின்றார்கள். எதனை? அறிந்து போராக குவித்து வைக்கப்பட்டிருக்கூடிய செந்நெல் கட்டுகளை மேலே உச்சியிலிருந்து அதனை கீழே தள்ளுகின்றார்கள். ஏன் கீழே தள்ளுகின்றார்கள் என்றால், கீழே இருப்பதை நாம் உருவ முடியாது. அப்படி எடுத்தால் அது அனைத்துமே கீழே சாய்ந்து விடும். அதனால் மேலே இருந்து முதலில் எடுக்கலாம் என்று மேலே இருக்கக்கூடிய அந்த அறிந்த செந்நெல் கட்டுகளை கீழே தள்ளுகின்றார்கள். கீழே தள்ளி காளிரும் பகடு போக்கும். பகடு பகடு என்பது எருமை கடாக்கள், எருமைகள். அந்த எருமை கடாக்களினுடைய காளிரும் பகடு போக்கும் அவற்றினை செலுத்தி கரும்பெரும் பாண்டில் ஈட்டம். பாண்டில் என்றால் வட்டம். அந்த வலிமை மிக்க எருமை கடாக்களை வட்டமாக வளைய வர செய்கின்றார்கள். எதனை சுற்றி வட்டமாக வலம் வர செய்கின்றார்கள்? கீழே சாய்த்து குவித்து வைக்கின்றார்கள் அல்லவா? அந்த நெல் கற்றைகளை முதித்து செல்லுமாறு, அவற்றினை மிதிக்குமாறு அந்த எருமை கடாக்களை வட்டமாக வளையம் வர செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த நெற்கட்டுகளை போரடிக்கின்றார்கள். யானை கட்டி போரடித்த வரலாறு என்பது நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றது. நெற்கட்டுகளை அறிந்து வைத்து விட்டோம் என்றால் நெல் தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் பிரிக்க வேண்டும். அதற்காக முந்தைய காலங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்தார்கள் என்றால், முதலில் யானை கட்டி போரடிப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஏராளமான நெற்கட்டுகளானது குவிந்திருக்கும். அப்படி குவிந்த நெற்கட்டுகளை எல்லாமே போராக குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியதை அனைத்தும் எடுத்து கீழே தரையில் பரப்பி வைத்து விடுவார்கள். அதன் மீது யானைகளை மிதித்து வலம் வர செய்வார்கள். யானைகள் மிதிக்கும் பொழுது அந்த நெல்மணிகளானது கீழே விழும். வெறும் வைக்கோல் தான் கிடக்கும். அந்த வைக்கோலை தனியாக எடுத்துவிட்டு மீண்டும் இருக்கக்கூடிய நெற்கட்டுகளை கொண்டாந்து குவித்து வைப்பார்கள். அதன் மீது மிதிக்கும் பொழுது அதே போன்று நெல்மணிகள் கீழே விழும். வைக்கோலை தனியாக எடுத்து விடுவார்கள். இப்படி யானை கட்டி போரடித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதன் பிறகு எருமைகளை அதே போன்று வலம் வர செய்து போரடிக்கின்றார்கள். அதனை அடுத்து மனிதர்களை தங்களுடைய கைகளில் வைக்கோல் கட்டுகளை ஒரு கட்டினை எடுத்து ஒரு கல்லின் மீது அடிப்பார்கள்.
அவ்வாறு அடிக்கும் பொழுது அந்த நெல்மணிகள் தனியாக விழும், வைக்கோலினை தனியாக போட்டு அடுத்த கட்டினை எடுத்து அதே போன்று அடிப்பார்கள். அதனை எடுத்துதான் இயந்திரங்கள் என்பது வந்தன. அறுவடை செய்து ஒரு இடத்தில் வைத்த பிறகு ஒரு இயந்திரமானது இருக்கும். அந்த இயந்திரத்தினுள்ள அந்த நெற்கட்டுகளை எடுத்து உள்ளே இயந்திரத்தினுள் செலுத்தும் பொழுது அதன் வழியாக வைக்கோல் தனியாக வெளியே வந்து விழும், நெல்மணிகள் தனியாக ஒரு பக்கம் விழும். இவ்வாறு இருந்தது. இப்பொழுது அறுவடை செய்யும் பொழுதே, இன்றைய காலகட்டத்தில் அறுவடை செய்யும் பொழுதே நெல்மணி தனியாகவும் வைக்கோல் தனியாகவும் சென்று விழுமாறு இயந்திரங்களானது உருவாகிவிட்டது. இது இன்றைய காலகட்டத்தில். அன்று சோழவள நாட்டில் எருமை கடாக்களை, வைக்கோல் கட்டுகளை குவித்து வைத்து அதன் மீது வளையம் வரச் செய்து நெல் அடிக்கின்றார்கள். ஆழிய முகிலின் கூட்டம். அவ்வாறு எருமை கடாக்களானது வளையமாக சுற்றி வரும் பொழுது ஆழிய முகிலின் கூட்டம், முகில் மேகம், ஆழிய முகில் என்றால் கரிய மேகங்கள், கரிய மேகங்களினுடைய கூட்டமானது அறுவரை சிமையச்சாரல், சிமயம் என்றால் மலை உச்சி, மலை உச்சியின் மீது கரிய மேக கூட்டங்களானது சுற்றுவதைப் போல, மலை உச்சியின் மீது கருமேகங்களானது சூழ்ந்து கொண்டு இருப்பதைப் போல வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. மலை உச்சியின் மீது அந்த கருமேகங்களானது வளமாக சுற்றுவதைப் போன்று இத்தகைய காட்சியானது அமைந்திருக்கின்றதாம். இத்தகைய காட்சி எருமை கடாக்களை கொண்டு நெல்மணிகளை குவித்து வைத்து அதனை போரடிக்கின்ற காட்சியானது. சோழ நாட்டில் யானை கூட்டத்தையே கொண்டு போரடித்திருக்கின்றார்கள். இந்த பாடலில் மலை போன்று குவித்து வைக்கப்பட்டிருக்கூடிய நெற்குவியலினுடைய காட்சியினை எவ்வாறு சொல்கின்றார்? சாலியின் கற்றைதுற்று தடவரை முகடு சாய்த்து என்று சொல்கின்றார். மலையாக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெற்கட்டுகளை முகடு சாய்த்து தள்ளி பெரிய வண்டிகளை இழுக்கக்கூடிய எருமை கடாக்களை கொண்டு வட்டமாக விளையவரச் செய்கின்றார்கள். இதனுடைய தோற்றத்தினை அவர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? சேக்கிழார் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச்சாரல் போன்று என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பெரிய மலையினுடைய உச்சியில் கரிய மேக கூட்டங்களானது எவ்வாறு வலம் வருமோ அதனை போன்று இத்தகைய காட்சியானது அமைந்திருக்கின்றது என்று தன்னுடைய உவமையின் மூலமாக வர்ணனை செய்திருக்கின்றார் சேக்கிழார். இக்காட்சியானது எருமைக்கடா கொண்டு போரடிக்கக்கூடிய காட்சியினை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? பெரிய போராக எவற்றினை குவித்து வைத்திருக்கின்றார்கள்? நெற்கற்றைகளை. நெற்கற்றைகளை பெரிய போராக குவித்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு பெரிய மலையை போன்று குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதனை மேலே இருந்து கீழே சாயச் செய்கின்றனர். பெரிய வண்டிகளை எல்லாமே இழுக்கக்கூடிய கருமையான எருமை கூட்டங்களை வளமாக சுற்றி சுற்றி அவற்றினை மிதிக்குமாறு செய்கின்றனர். இத்தகைய தோற்றமானது கரிய மேகங்களானது ஒரு பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சியைப் போல இருக்கின்றது. இதுபோன்ற காட்சிகளானது அந்த சோழவள நாட்டில் அதிகமாக தோன்றுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? எதனை கொண்டு போரடிக்கின்றார்கள்? எருமை கடாக்களை கொண்டு. எருமை கடாக்களில் அந்த போரடிக்கின்ற காட்சியானது எதனை போன்று இருக்கின்றதாம்? ஒரு கரிய மேகங்களானது பெரிய மலையினை வளமாக சுற்றுவதை போன்று அந்த காட்சியானது இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே,
அடுத்து நாம் காண்பது 7வது பாடல். நாளிகேரஞ்செருந்தினரு மலர் நரந்தமெங்கும் கோழி சாளந்த மாலம் குளிர்மலர் குரவமெங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகமெங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும் நாளிகேரஞ்செருந்தினரு மலர் நரந்தமெங்கும் கோழி சாளந்த மாலம் குளிர்மலர் குரவமெங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகமெங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும். புரிந்ததா மாணவர்களே? நாளிகேரஞ்செருந்தினரு மலர் நரந்தமெங்கும் கோழி சாளந்த மாடம் குளிர்மலர் குரவமெங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகமெங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும். நன்றி. மாணவ கண்மணிகளே, நாளிகேரஞ்செருந்தி நறுமலர் நரந்தமெங்கும் கோழி சாளந்த மாலம் குளிர்மலர் குரவமெங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகமெங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும். நாளிகேரஞ்செருந்தி நறுமலர் நரந்தமெங்கும். நாளிகேரம். நாளிகேரம் என்பது தென்னை மரங்களானது. தென்னை மரங்களும் செருந்தி மரங்களும் நறுமலர் நறுமணமிக்க நரந்த மரங்களும் நாரந்தை என்ற மரங்களும் நிறைந்து காணப்படுகின்றது. எங்கு? சோழ நாட்டில் எங்கு பார்த்தாலும் தென்னை மரங்கள், செருந்தி மரங்கள், நறுமணமிக்க மலர்களை உடைய நாரத்தை என்ற மரங்களானது நிறைந்து காணப்படுகின்றன. கோழி சாளந்த மாலம் குளிர்மலர் குரவமெங்கும். கோழி என்பது அரச மரங்களும், சாலம் என்பது அச்சாமரம், அதாவது கடம்ப மரங்களும், தமாளம் என்பது பச்சிலை மரங்களும், குளிர்மலர் குரவமெங்கும் குளிர்ந்த மலர்களை உடைய குறாமரம் இவை எங்கும் வளர்ந்திருக்கின்றன. எல்லா இடங்களிலும் இவை வளர்ந்து காணப்படுகின்றன. எவை? அரச மரங்கள், கடம்ப மரங்கள், பச்சிலை மரங்கள், குளிர்ந்த மலர்களை கொண்டிருக்கக்கூடிய குறாமலர்கள் இவை எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படுகின்றன. தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகமெங்கும். தாளிரும் போந்து சந்து. இரும்போந்து என்றால் ஒரு பெரிய அடிப்பாகத்தினை கொண்டிருக்கக்கூடிய பனைமரம். ஒரு மிகப்பெரியதொரு அடிப்பாகத்தினை கொண்டிருக்கக்கூடிய பனைமரம் பார்த்திருக்கின்றீர்களா? அந்த பனைமரமும் சந்து தன்மலர் நாகமெங்கும். சந்து என்பது சந்தன மரங்களும், தன்மலர் நாகமெங்கும். தன் என்றால் குளிர்ச்சி நிறைந்த மலர்கள் பொருந்திருக்கக்கூடிய நாகமரமும் எங்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றது. எவை? பெரிய அடிப்பாகத்தை உடைய பனைமரமும், சந்தன மரமும், குளிர்ந்த மலர்களை கொண்டிருக்கக்கூடிய நாகமரமும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றது. நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கமெங்கும். நீலிலை நீண்டதொரு இலைகளை உடைய மரங்கள். நீண்டதொரு இலைகளை உடைய மரங்கள் எவை என்றால் வஞ்சியும் காஞ்சியும். வஞ்சி மரமும் காஞ்சி மரமும் அவற்றினுடைய இலைகள் நீண்டதாக இருக்கும். அத்தகைய நீண்ட இலைகளை உடைய வஞ்சியும் காஞ்சியும்
நிறைமலர் கோங்கமெங்கும். நிறைந்த மலர்களை உடைய கோங்கம் என்ற மரம் எங்கும் எல்லா இடங்களிலும் வளர்ந்து காணப்படுகின்றது. எங்கு? சோழ நாட்டில். ஆக சோழ நாட்டில் பல்வேறு வகையான மரங்களானது வளர்ந்து காணப்படுகின்றன. ஏராளமான மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறைந்த நாடாக, பல்வேறு வகையான காடுகள் உடைய ஒரு நாடாக இருக்கக்கூடியது சோழ நாடு என்பது. ஏனென்றால் அந்த சோழ நாட்டில் தென்னை மரங்கள், செருந்தி மரங்கள், நறுமணமிக்க மலர்களை உடைய நாரந்தம் என்ற மரங்கள், அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரங்கள், குளிர்ந்த மலர்களை கொண்டிருக்கக்கூடிய குறா மரங்கள், பெரிய அடிப்பாகத்தினை கொண்டிருக்கக்கூடிய பனை மரங்கள், சந்தன மரங்கள், குளிர்ந்த மலர்களை கொண்டிருக்கக்கூடிய நாக மரங்கள், நீண்டதொரு இலைகளை உடைய வஞ்சி மரங்கள், காஞ்சி மரங்கள், நிறைந்த மலர்களை கொண்டிருக்கக்கூடிய கோங்கு என்ற மரங்கள் என்று பல்வேறு வகையான மரங்களானது நிறைந்து காணப்படுகின்றன சோழவள நாட்டில். இப்பாடலின் வாயிலாக சோழ நாட்டில் பல்வேறு வகையான மரங்கள் செழித்து வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் அறிகின்றோம். ஏனென்றால் சோழவள நாடு என்பது நீர்நாடு என்று பெயர் பெற்றது. நீர்வளம் நிறைந்த நாடாக இருக்கின்றது. நீர்வளம் நிறைந்த நாடாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஏராளமான மரங்கள் என்பது வளர்கின்றன. என்னென்ன மரங்கள் மாணவர்களே? தென்னை மரங்களும், செருந்தியும், நறுமணமிக்க நரந்த மரங்களும் வளர்ந்திருக்கின்றன. அதனோடு கடம்ப மரங்கள், பச்சிலை மரங்கள், குளிர்ச்சிமிக்க குறா மரங்கள், அரச மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. பெரிய அடிப்பாகத்தை கொண்டிருக்கக்கூடிய பனை மரங்கள், சந்தன மரங்கள், குளிர்ந்த மரங்கள் பொழிந்து இருக்கக்கூடிய நாக மரங்கள் எங்கும் காணப்படுகின்றன. நீண்ட இலைகளை உடைய வஞ்சி மரமும் காஞ்சி மரமும் அங்கே நிறைந்திருக்கின்றன. மலர்கள் நிறைந்த கோங்கம் முதலிய மரங்கள் செழிந்து அங்கே நிறைந்து வளர்ந்திருக்கின்றன. இதன் மூலமாக பல்வேறு வகையான மரங்கள் வளரக்கூடிய ஒரு செழித்த பூமியாக சோழநாடு திகழ்ந்திருக்கின்றது. இதன் வகையாக பல்வேறு வகையான மரங்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு நாடாக நம்முடைய தமிழ்நாடானது திகழ்ந்திருக்கின்றது என்பதை இப்பாடலின் வாயிலாக சேக்கிழார் அவர்கள் உணர்த்துகின்றார். சோழ நாடு என்பது எத்தகைய வளங்கள் நிறைந்த நாடாக இருக்கின்றது என்பதை இந்த 7 பாடல்களின் வாயிலாக நாம் கண்டுணர்ந்தோம். காவிரி நீரானது மலையிலிருந்து பூக்களை அடித்து கொண்டு வரும் பொழுது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டிற்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி அங்கே இருக்கக்கூடிய கால்வாய்களில் பறந்து ஓடுகின்றது. வயலில் நாற்றினை நடுகின்றார்கள். நாற்று நட்ட பிறகு அதனுடைய முதலிலை சுருள் விரிகின்றது. அதனை கண்ட உழவர்கள் களை பறிக்கக்கூடிய பருவம் என்கின்றார்கள். அந்த களைகளை களைந்து செல்வதற்காக செல்லும் முழத்தீயர்களினுடைய கால்களில் குளிர்ந்த முத்துக்களை இணுகின்ற சங்குகள் இடறுகின்றன. அதனால் அவர்களுடைய இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலானது அசையுமாறு மென்மையாக நடந்து சென்று அருகில் இருக்கக்கூடிய வரப்பினை அடைகின்றார்கள். சோழ நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளில் எல்லாமே களையாகிய கரும்புகள் நிறைந்திருக்கின்றன. அங்குள்ள சோலைகளில் எங்குமே மலர் அரும்புகளானது காணப்படுகின்றது. திரும்பும் திசையெங்கும் கருகிய குவளை மலர்கள் மலர்ந்து காணப்படுகின்றன. அங்குள்ள வயல்வெளிகளில் எங்குமே நெருக்கமான சங்குகளானது கிடைக்கின்றது. நீர்நிலைகளினுடைய கரைகள் எங்கும் இளம் வண்ணப்பறவைகளானது உழவிக்கொண்டு இருக்கின்றன. குளங்கள் அனைத்துமே கடலை போன்ற நீர்ப்பரப்பினை உடையனவாக காட்சியளிக்கின்றன. ஆதலால் சோழவள நாடு என்பது நீர்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளமுடையதாக இருக்கின்றது. அன்னங்கள் விளையாடக்கூடிய அளவிற்கு அகலமான துறைகளை கொண்டே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் எருமைகளானது விழுந்து மூழ்குகின்றன. அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாய்ந்து செல்கின்றது.
இந்த காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறைகின்ற வானவில்லினை போன்று விளங்குகின்றதாம். அறியப்பட்டிருக்கக்கூடிய செந்நெற்கட்டுகளை அடுக்கி போராக குவித்து வைக்கின்றார்கள். அதேபோன்று மிகுதியாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வகை மீன்களையும் ஒரு நீண்ட குன்றை போல குவித்து வைக்கின்றார்கள். வளைந்த சங்குகளை என்ற முத்துகளையும் குன்றை போல உயர்த்தி கூட்டுகின்றனர். தேன் வடிகின்ற விரிந்த மலர் தொகுதியை மலை போல குவித்து வைக்கின்றார்கள். நெல் கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்று இருக்கக்கூடிய அந்த போரினை மேலே இருந்து கீழே சாயச் செய்கின்றனர். பெரிய வண்டிகளை செலுத்தக்கூடிய கருமையான எருமை கூட்டங்களானது வளமாக சுற்றி சுற்றி அவற்றை மிதிக்கின்றது. இத்தோற்றமானது கரிய மேகங்கள் ஒரு பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சியைப் போல இருக்கின்றதாம். இதுபோன்ற காட்சிகள் அங்கே மிகுதியாக தோன்றும். சோழவள நாட்டில் எங்கு பார்த்தாலும் தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம் போன்ற மரங்கள் உள்ளன. அரச மரங்களும் கடம்ப மரங்களும் பச்சிலை மரங்களும் குலைந்த மலரையுடைய குறா மரங்களும் அங்கே நிறைந்து வளர்ந்து காணப்படுகின்றன. பெரியதொரு அடிப்பாகத்தை கொண்டிருக்கக்கூடிய பனைமரம், சந்தன மரம், குளிர்ந்த மலரையுடைய நாகம், நீண்ட இலைகளையுடைய வஞ்சி, காஞ்சி, மலர்கள் நிறைந்து காணப்படுகின்ற கோங்கு முதலிய மரங்களானது எங்கும் செழித்து வளர்ந்து காணப்படுகின்றன. இத்தகைய வளங்கள் நிறைந்த நாடாக சோழவள நாடானது திகழ்ந்திருக்கின்றது என்பதனை இந்த 7 பாடலின் மூலமாக சேக்கிழார் அவர்கள் விளக்கியிருக்கின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சோழவள நாட்டினுடைய இயற்கை காட்சிகளை பற்றி. இத்தகைய இயற்கை வளங்கள் நிறைந்த நாடாக சோழவள நாடு இருந்தது என்பதை பற்றி கண்டுணர்ந்தோம். நெற்கட்டைகள் குவிந்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதனை மேலிருந்து கீழே சாயச் செய்கின்றனர். பெரிய வண்டிகளை ஓட்டக்கூடிய எருமை கூட்டங்களை வளமாக சுற்றி அவற்றை மிதிக்கச் செய்கின்றனர். இதனுடைய தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுவதைப் போல இருக்கின்றது என்று சொல்கின்றார். அந்நாட்டில் தென்னை, செருந்தி, நரந்தம், அரச மரங்கள், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலரையுடைய குறாமரம் போன்றவை இங்கும் வளர்ந்திருக்கின்றன. பெரியதொரு அடிப்பாகத்தை கொண்டு இருக்கக்கூடிய பனைமரம், சந்தன மரம், குளிர்ந்த மலரையுடைய நாகமரம், நீண்டதொரு இலைகளை கொண்டிருக்கக்கூடிய வஞ்சி மரம், காஞ்சி மரம், மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கோங்கு முதலியானவை எங்கும் செழித்து வளர்ந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டு உணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு அவற்றில் எவையேனும் மையம் இருக்கின்றதா? இல்லை. நன்றி. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதியானது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கமே 41 மற்றும் 42. பக்கமே 41இல் 2வது பாடல் மண்டுபுணல் பரந்த வயல், அதிலிருந்து ஆரம்பித்து பக்கமே 42இல் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும் என்பது வரைக்கும், பாடலினுடைய பொருளில் 4வது பாடல் வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 56இல் குருவினா, 4வது குருவினா. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது என்பது. எடுத்துக்கொண்டீர்களா? நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? அதற்குரிய விடையானது தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 42இல் இடம்பெற்றுள்ளது. பக்கமே 42 எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது பாடலில் 4வது வரியானது அந்நீர்நிலைகளில் என்று இருக்கும். அது நீர்நிலைகளில்.
நீர்நிலைகளில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். நீர்நிலைகளில் உள்ள வாளை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். அதுதான் அந்த வினாவிற்குரிய விடை. எழுதி கொண்டீர்களா? இந்த வினாவிடையினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தினை அன்றே செய்து முடிப்பது நன்று. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.